சேவ் கேஜிஎஃப் அமைப்பு இந்த மாரிக்குப்பம் பகுதிக்கு சொல்ற ஒரே மெசேஜ் இதுதான். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, பல்வேறு அரசியல் கட்சிகளை கொண்ட ஒரு பொது அமைப்பு. இந்த அமைப்பை அரசியல் நோக்கத்தோடு யாராவது சீண்டி பார்த்தால் இது வேகுண்டு பாயும், இது வேகுண்டு பாயும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தங்கவயலில் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி 2024 டிசம்பர் 14 கிங் ஜார்ஜ் அரங்கில் முதல் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கூட்டம் நடத்தப்பட்டது. இன்றைக்கு நாம் அந்த டிசம்பர் 14 தொடுகின்ற ஒரு தருவாயிலே இங்கு இருக்கின்றோம். மே 25 சேவ் கேஜிஎஃப் அமைப்பை அதிகாரப்பூர்வமாக உருவாக்கி அறிவித்த நாள். கோலார் தங்கவயலில் பெமல் நகரம் ஆலமரம் பகுதியில் இருந்து, பாலகாட் பகுதியில் இருந்து, ராபர்ட்சன்பேட் பகுதியில் இருந்து, சாம்பியன் பகுதியில் இருந்து இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமோக ஆதரவை பெற்று வருகின்றது. முதல் முறையாக மாரிக்குப்பம் பகுதியிலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய கூட்டத்தை, இது பழைய காலத்துல இது டிவி சென்டர், மைசூர் மைன்ஸ்ல டிவி சென்டர்னா அது இந்த அரங்கம். இன்னைக்கு இது சிலோ கம்யூனிட்டி சர்ச் மாரிக்குப்பம் என்கின்ற ஆலயமாக இந்த பகுதியில ராணி டீச்சர் சொன்னா அவ்வளோ ஃபேமஸ். செல்லாப்பா ஸ்கூல்ல நான் கூட அவங்களுடைய ஸ்டூடெண்ட். அவருடைய மகன் இந்த பகுதியில பாஸ்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் தைரியமாக துணிச்சலாக இந்த கூட்டத்தை நான் கூட்டுகின்றேன் இந்த மாரிக்குப்ப பகுதியிலே என்று கூட்டி இன்றைக்கு சிறப்பித்திருக்கிறார். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இங்கே நடைபெற இருக்கின்ற கவுன்சிலர் தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக இந்த மாரிக்குப்ப பகுதியிலே இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. யாரையோ தேர்தலிலே நிற்க வைப்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டவில்லை. இந்த ஊரினுடைய அரசியல் சூழ்நிலைகளை பேசுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டவில்லை. இந்த கூட்டம் 3 வார்டுகளை சேர்ந்த வார்டு நம்பர் 11, வார்டு நம்பர் 8, வார்டு நம்பர் 9, வார்டு நம்பர் 10 இருக்கக்கூடிய எல்லா பகுதி பஞ்சாயத்து தலைவர்களையும் ஆலய பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய செங்குட்டுவன் அவர்கள் 3-4 தினங்களுக்கு முன்பாக வீடு வீடாக சென்று கடிதத்தை கொடுத்து எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் இங்கே கூட்டுகின்றோம் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். தைரியமாக இந்த பகுதியிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த கூட்டம் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக நடைபெறுகிறது என்று இந்த வார்டு நம்பர் 9 முன்னாள் கவுன்சிலரும் நான் சிறு பிள்ளையிலிருந்து பார்த்து வளர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் வில்சன் அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்று எதற்காக ஏன் என்கின்ற உரையை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். இதே செல்லப்பா பகுதியிலே சிறு வயதிலிருந்து நான் கண்டு வளர்ந்த இந்த பகுதியினுடைய வழக்கறிஞரும் முன்னாள் பிஎஸ்என் மேனேஜருமான செல்லப்பா நகரனுடைய அந்த முனீஸ்வரன் ஆலயத்தினுடைய ஸ்தாபகருமான மரியாதைக்குரிய தட்சிணாமூர்த்தி அவர்கள் நோக்கத்தை பற்றி இந்த பகுதியிலே பேசி அமர்ந்திருக்கிறார். அதே போல வார்டு நம்பர் 8 முற்போ இந்த தங்கவயல்ல ஜிஎஸ்எஸ் மூர்த்தின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியாது இல்லை. தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அடக்குமுறை போராட்டங்கள் நடந்த போது தொழிலாளிக்காக துணிச்சலாக தன் நெஞ்சை தூக்கி நிமிர்த்து போராட்டங்களிலே பங்கேற்ற ஜிஎஸ்எஸ் மூர்த்தி அவர்கள் இந்த சேவ் கேஜிஎஃப் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இந்த கூட்டத்திலே இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார். அதே போல
இந்த பகுதியில செல்லிஸ் பிளாக் சோசியல் ஒர்க்ல இன்னைக்கு 9th வார்டுல வேலை கடுமையாக இந்த மக்கள் மத்தியில வேலை செய்து கொண்டிருக்கிற ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நோக்கத்தை பற்றி பேசி இங்கே சென்றிருக்கிறார். அதே போல 10th வார்டுல டாக்டர் B.R. அம்பேத்கர் சிலையை நிறுவி அங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவன் அந்த பகுதியில் இன்னைக்கு சோசியல் ஒர்க் செய்திருக்கிற நவீன் அவர்கள் இந்த கூட்டத்தை ஆதரித்து இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு எங்களுடைய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசகராக இருக்கக்கூடிய BMA முன்னாள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஜி சீலன் அவர்கள் இந்த நோக்கத்தை உங்கள் மத்தியில் எடுத்து சென்றிருக்கிறார். அதே போல எங்கள் இயக்கத்தினுடைய இந்த சேவ் KGF ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய இன்னைக்கு பெமல் நகர் பகுதியில முன்னாள் புட்பால் வீரர் சொன்னா அவ்வளவு ஃபேமஸ் மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள் இங்கே இந்த நோக்கத்தை பற்றி எல்லாம் பேசி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நோக்கத்தை பற்றி இதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தயாளன் அவர்கள் முன்னாள் நகர சபையினுடைய தலைவர் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். மாரிக்குப்பம் மக்களுக்கு இந்த 4 பகுதியினுடைய வட்டாரத்தை சார்ந்தவர்களுக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஒரு காலத்துல பெருமையா நாம சொல்றோம் 4 MLA-க்களை உருவாக்குனது, ஒரு லைனுக்கு ஒரு MLA-வை உருவாக்கின சிம்ம சொப்பனம் மறைந்த தலைவர் முன்னாள் MLA மறைந்த தலைவர் ராஜகோபாலனுடைய வீட்டு பக்கத்துல இந்த கூட்டத்தை நாம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்தக்கூடிய தங்கவயலுடைய சிங்கம் என்று சொன்ன மரியாதைக்குரிய முன்னாள் MLA CM ஆறுமுகம் அவர்களுடைய பகுதியில் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் TS மணி அவர்கள் இயக்கம் நடத்திய பகுதியில் இருந்து இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம். தங்கவயல் மக்களுக்காக சொத்தே சேர்க்காம கடும் பாடுபட்டு இன்னைக்கு மறைந்த தலைவர் SR சண்முகம் அவர்களுடைய பகுதியில் இருந்து நாம பேசுறோம். முதல் MLA தோழர் K சுவாசன் அவர்கள் உருவாக்கிய அந்த தொழிற்சங்க அரங்க பகுதியில் இருந்து இன்னைக்கு நாம பேசுறோம். ஆனா எதற்காக இங்கே வந்தோம், ஏன் வந்தோம் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்காக வந்தோம். நாம் இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு 35,000 பேர் தின பயணிகளாக 4 மணி ட்ரெயின்ல இருந்து ராத்திரி 8:30 மணி 11:30 மணி வரைக்கும் இன்னைக்கு பயணிக்கிறோம். இந்த கோலார் தங்கவயலுடைய ஒரே பொருளாதாரம் அந்த தினப்பயணிகள் சம்பாதிச்சுன்னு வரத்தான். அவனுக்கு ஒரே நம்பிக்கை, இந்த பகுதியில ராவுல வந்தா தூங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது, அது இந்த மைன்ஸ் வீடு என்ற ஒரே நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அந்த மைன்ஸ் வீடு 25 ஆண்டுகளாக இன்று சொந்தமாகும், நாளைக்கு சொந்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. அது என்றைக்கு சொந்தமாகும் என்பதற்காக எங்களை அதற்கு சொந்தமாக்குங்கள் என்பதற்காக 1 லட்சம் கையெழுத்தினுடைய முதல் கோரிக்கையாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இந்த பகுதியில் 25 ஆண்டுகளாக எந்த ஒரு மக்கள் இயக்கமோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த வீடுகளை சொந்தமாக்குங்கள் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு யாரும் பயணிக்கவில்லை. ஆனால் இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அந்த கோரிக்கையை இன்றைக்கு முன்வைக்கிறது. மாரிக்குப்பம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு இந்த பகுதியிலே தங்க சுரங்கம் நடந்தது, இந்த பகுதியிலே கல்வியிலே உயர்ந்தோம். ஜேம்ஸ் பால் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே இருந்து பேசுகின்றோம். ஜனாதிபதி விருதை பெற்றவர். அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு சுடுகாடாக காட்சி அளிக்கின்றது. 120 ஆண்டுகள் பழமையான BGML இன்றைக்கு ஸ்கூல் இன்றைக்கு சுடுகாடாக காட்சி அளிக்கின்றது. மைனிங் பகுதி வளர்ச்சி அடையப்பட வேண்டுமானால் இந்த மைனிங் பகுதியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வரணும். இந்த வீடுகளே இல்லைன்னு சொன்னா, இந்த வீடுகள் சொந்தமாக்கப்படலன்னு சொன்னா இன்னைக்கு இந்த நகரம் இருக்குமா? அதனால இந்த வீடுகள் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் முதல் வெற்றி என்று சொன்னால் அது ஜிம்கானா மைதானத்தை இன்றைக்கு சுத்தம் செய்து வருகிறார்கள். சேவ் KGF இந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து
மல்லேஷ் பாபு அவர்களிடம் வைத்த கோரிக்கையை இன்றைக்கு அவர் ஏற்று அதை செய்திருக்கிறார். இன்னைக்கு 2 லட்சம் மக்கள் கறி இல்லை என்றால், மாட்டுக்கறி இல்லை என்றால் வாழ முடியாது. தங்க சுரங்க பகுதியினுடைய வரலாறு மாட்டுக்கறி. ஏன்னா சிலிகாசஸ் நோயில் இருக்கக்கூடியவர்கள், தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய இருக்கக்கூடியவர்கள், அதிலே வயிற்றில் அடிக்கின்ற போது களமிறங்கியது சேவ் கேஜிஎஃப். இன்றைக்கு மாட்டுக்கறி விற்கப்படுகிறது. அதே போல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இருக்கு, சரியா இருக்கணும்னு சொன்னோம். அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய கம்பெனி ஹாஸ்பிட்டல், இது பிஜிஎம்எல் மருத்துவமனை இன்றைக்கு திறக்கப்படணும்னு சொல்லி நாம எம்பிக்கு இன்னைக்கு கோரிக்கை வச்சு இதுல நாங்க கொண்டு வரோம். இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் கோரிக்கைகள் பிரிண்ட் பண்ணி இருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், உங்க பேரை எழுதணும், ஒரு ஏரியாவை எழுதணும், உங்க மொபைல் நம்பரை எழுதணும், நீங்க சிக்னேச்சர் பண்ணணும். உங்ககிட்ட ஓட்டு கேட்கல, உங்ககிட்ட பணம் கேட்கல, உங்ககிட்ட வேற எதையும் நாங்க இன்னைக்கு பெறத்துக்காக இந்த சேவ் கேஜிஎஃப் மாரிக்குப்பத்துக்கு வரல அப்படின்றத நான் ஆணித்தரமா இன்னைக்கு சொல்றோம். இந்த சிக்னேச்சர் போடுறதுனால உன் தலையெழுத்து மாற்றப்படும். மாரிக்குப்பத்துல 25 வருஷம் ஆச்சு. மாரிக்குப்பத்துல இருக்கக்கூடிய மில்லு பக்கம் போற அந்த ரோடு ரயில்வே கேட் இன்னைக்கு மூடப்பட்டு இருக்கிறது. இந்த மாரிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்து ஒன்னா சேர்ந்து அந்த கேட்டை ஓபன் பண்ணோம். சாவு நடந்தா இன்னைக்கு அந்த பழி அந்த பக்கம் எடுத்துன்னு போக முடியாது. அந்த பகுதியில் வாழ்றவங்களுக்கு இன்னைக்கு அங்க ரோடு இல்லை. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த ஊரினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி கிட்ட அந்த கேட்டை ஓபன் பண்ணோம். அண்டர் பாஸ் ரயில்வே பிரிட்ஜ் அவங்க கட்டணும்ன்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதியில் நாங்க வைக்கிறோம். குடி தண்ணீருக்கு ஒரே ஆதாரம் நாகாவரம் தான். நாகாவரம் போர் இருக்கிறதுனாலதான் செல்லாப்பல்ல இன்னைக்கு தண்ணி வருது. இந்த மைசூர் மைன்ஸுக்கு தண்ணி வருது. பாலார் தண்ணி இன்னைக்கு போர் தண்ணி கூட நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அது இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாகாவரம் ஓடனுடைய அந்த நீர். நாகாவரம் டேம் கட்டப்பட்டிருந்தா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்கும். இந்த மாரிக்குப்பத்துக்கு வத்தாத குடிநீர் கிடைக்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அங்கர்தா சின்னசவரி அவர்கள் இன்றோ இருக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படணும் அப்படின்ற கோரிக்கை கூட இன்னைக்கு நாம வைக்கிறோம். அதே நேரத்தில் மாரிக்குப்பத்தில் இன்னைக்கு ரயில்வே துறை வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது. அங்க மிகப்பெரிய ஜங்ஷன் இன்னைக்கு உருவாகிற ஒரு நிலை இருக்கிறது. 50 ஆண்டு 60 ஆண்டு கோரிக்கைகள் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த பக்கம் கொண்டு வரணும்னு சொல்றான். பாலகாட்டுல இருந்து மாரிக்குப்பம் பகுதியில வேலைக்கு வந்தா மட்டும்தான், மாரிக்குப்பம் பகுதியில ஃபேக்டரி வந்தா மட்டும்தான் கோலார் தங்க வயல் வளர்ச்சி அடைந்ததா அர்த்தம். அதனால மத்திய அரசு மாநில அரசு கிட்ட மாரிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏக்கர் கணக்கான லேண்ட்ல அக்வயர் பண்ணி அதை ஆக்கிபை பண்ணி மாரிக்குப்பம் பகுதியில தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கொண்டு வருது. இன்னைக்கு நகர சபையில லைட் போட்டா போதாது, ரோடு போட்டா போதாது, தண்ணி கொடுத்தா போதாது. ஆனா இதையெல்லாம் செய்ய வேண்டியது ஆட்சியாளர்கள். யார் கேட்பது, எவன் கேட்பது, யார் இதை தட்டி கேட்பது? சேவ் கேஜிஎஃப் இதை கேட்கிறது. ஏன் நீங்கள் ஆதரிக்க கூடாது என்கின்ற ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வைக்கின்றோம். அதனால மாரிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடு வீடா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆதரிக்கப்பட வேண்டும். செல்லப்பா ஸ்கூல், பிஜிஎம்எல் ஸ்கூல் மத்திய அரசு கண்ட்ரோல்ல வருது. இந்த மத்திய அரசு கண்ட்ரோல்ல வர இந்த 2 ஸ்கூலையும் மிகப்பெரிய ஒரு ஹைடெக் ஸ்கூலாக மாற்றுகின்ற வேலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும். அப்படி செய்கின்ற போது மீண்டும் இந்த மாரிக்குப்பம் பகுதி வளர்ச்சி அடையும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த இளைஞர்களை, மாணவர்களை இந்த பகுதியில சிறு வயசுல இருந்து வளர்ந்து ஆளானவனான். அதனால பணிவோடு கேட்டுகின்றோம், உங்களிடம் ஓட்டு கேட்கவில்லை, உங்கள் எங்களுக்கு தேர்தலுக்கு வாக்களிங்கள் என்று கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த ஊரை காப்பதற்காக, இந்த ஊரை மாற்றி அமைப்பதற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலியமாக மாற்றங்கள் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தை
இந்த கூட்டத்தை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து கொடுத்த மரியாதைக்குரிய பாஸ்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்று முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். అందరికీ నమస్కారము, ಎಲ್ಲರಿಗೂ వణకం. ಇಂದಿನ ದಿನ ಇವತ್ತಿನ ದಿನ ಈ ಮೈಸೂರು ಮೈನ್ಸ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ಬರಮಾಡಿಕೊಂಡಂತಹ ನಮ್ಮ ಸತ್ಯಮೂರ್ತಿ ಭಾಗರವರಿಗೆ ಹಾಗೂ ನಮ್ಮ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಅವರಿಗೆ, ಅದೇ ರೀತಿ ನನ್ನ ಬಾಲ್ಯ ಸ್ನೇಹಿತನಾದಂತಹ ವಿಲ್ಸೆಂಟ್ ಮಾಮನಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಹೃದಯಪೂರ್ವಕ ಧನ್ಯವಾದಗಳು ಪ್ರಸ್ತುತಪಡಿಸ್ತೇನೆ. ಯಾಕೆಂದರೆ ಅಪ್ ಟು ಪಾಲಘಾಟ್ನಿಂದ ಹಿಡ್ಕೊಂಡು ಮೈಸೂರು ಮೈನ್ಸ್ವರೆಗೂ ಈ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ మతల్లారా 2 నిమిషాలు మాట్లాడిస్తాను. ఆమెకు ఇప్పుడు మేము వచ్చినది ఏమిటంటే మీ దగ్గర సిగ్నేచర్ తీసుకొని సహి తీసుకొని ఏమిటికి దాన్ని మా జ్యోతి భాస్కర్ చెప్తారు మీకు ఎట్లా ఏమిటి కోసం ఈ కేజీఎఫ్ జంతు కోసం ఏమేమి చేయాలో మేము ఏమేమి కార్యక్రమం అనుకుంటున్నాము దాన్ని మీకు ఆయన క్లీన్గా చెప్తాడు. దాన్ని ఇంకా నేనేం చెప్తానంటే తల్లిదండ్రులు అక్షరాలు మీరంతా మన ఇంట్లో చదివే చిన్నవాళ్ళని అందరినీ ఈ సిగ్నేచర్ கேம்பில் வந்து அவங்கள சை போடுறதுக்கு சிக்னேச்சர் போடுறதுக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். கோஆப்ரேட் பண்ணோன்னே எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி தங்க வயலில் எடுத்துக்கணும்னா ரொம்ப ஏழைப்பட்டவங்க தான் ஜாஸ்தி வாழ்ந்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது ஒரு மிடில் இருக்கிறவங்க வாழ்ந்துருக்கோம், பணக்காரர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? அடிப்படை வசதி வேணும். அந்த அடிப்படை வசதிக்கு என்ன வேணும்? அன்னாட நம்ம சாப்பிட்றதுக்கு, வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு வேலை வேணும். அந்த வேலை யார் கொடுக்குது? இன்றைக்கி 35,000 பேர் காத்தால் 4 மணி ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதில் ஏஞ்சி போனால் நைட் 11 மணி 11:30 ட்ரெயின் வராங்க. அங்கே போய் என்ன வேலை செய்கிறா, ஏது வேலை செய்கிறான்றது யாருக்கும் தெரியாது. கஷ்டப்பட்டான் வேறு தண்ணி அங்கே சிந்தி இங்கே எடுத்து வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற. இது வந்து சொல்லணும்னா நம்ம தங்க வயலில் 35 வார்டு எந்த வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ் கிடையாது. இங்கே ஓன்லி என்ன, எதனா ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்யணும், இல்லை கூலி நாளி செய்யணும், இதில் சம்பாதிச்சோம் நம்ம சாப்பிடணும். மைசூர் மைன்ஸ் தொகுதின்னா பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் படித்த மேதாவிங்க இருந்த ஏரியா இந்த ஏரியா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் சுமார் கோரிக்கைங்களை வச்சு எங்கள் தங்க வயலில் ஒரு இண்டஸ்ட்ரி வரணும். என் தங்க வயல் மக்கள் திரிய வந்து 100 கிலோமீட்டர் போகக்கூடாது, இந்த தங்க வயலே வேலை செய்கிற மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி வரணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் ஜேடிஎஸ் லோக்சபா சதஸ்யர் எம்பி சாஹிப் அவர் வந்து மீட் பண்ணி பேசும்போது கூட அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, நாங்கள் முதல்ல கோரிக்கை வந்து கம்பெனி ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி கொடு தயவுசெய்து சாமி, எங்கள் தங்க வயல் மக்கள் எங்களுக்கு அனுகூலம் ஆகட்டும். இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டில் போயிட்டு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கையில் முடியாத கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சிவில் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி சீர்கழிஞ்சு கிடக்குது. அதனால் வந்து அந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல் மறுவாழ்வு கொடுன்னு அவங்களை கேட்டுருக்குறோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் என்ன இருக்குதோ அதுக்கு நீங்களாம் ஒத்துழைக்கணும்னு சொல்லி எனக்கு வாழ்த்து கொடுத்தது உங்களுக்கு நன்றி கூறி மருத்துவம் வணக்கம். வீடியோ இது தெரியாது வச்சாங்க கரெக்டாக நண்பர் போட்டு அப்படியே शादी कुछ रिलीज कर प्लीज राइट
விஷயத்துக்கு வாங்க ஐயா நுழைய முடியாத பகுதியில் இந்த சேவ் கேஜிஎஃப் அமைப்பின் கூட்டத்தை நடத்தி காட்டிய அருமை சகோதரர் கார்த்திக் அமல்தாஸ் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த சால்வை அணிவிக்கின்றோம். அதே போல பெங்களூரிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மரியாதைக்குரிய பாஸ்டர் சுனில் அவர்கள் இதுவரை சரித்திரம் அழிந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதை இளைய தலைமுறைக்கு மாத்திரமல்லாமல் உலகெங்கிலும் சமூக வலைதளங்களின் மூலமாக, குறிப்பாக யூடியூப், ஃபேஸ்புக்கின் மூலமாக அது தங்க சுரங்க நிலைமையாகட்டும், விளையாட்டு, மருத்துவம், கல்வி துறைகளிலே எப்படி தங்கவயல் வரலாறு இருந்தது, எப்படி அழிந்து கொண்டு வருகிறது என்றதை அவர் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு எபிசோடா யூடியூப்ல எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாரு. அவருடைய ரசிகன் தான் நான் சொல்லணும். ஒன்னொன்னு 2 முறை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிற தகவலினுடைய வரலாறு. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல சேவ் கமிட்டி மீட்டிங் இங்கே ஆகிற நிலைமையில இந்த இடத்துல அவரை கௌரவிக்கணும். அதை எங்களுடைய கமிட்டியினுடைய தலைவர் ஜோதிபாசு அவர்களே அவரை கௌரவிச்சா அது மேன்மையா இருக்கணும்னு வைத்துக்கிறேன். என்னுடைய வேண்டுதல் எல்லாருக்கும் போனாங்க ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை மாரிக்குப்பம் பகுதியிலே துவக்கி வைக்கின்றார். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பாஸ்டர் சத்தியமூர்த்தி அவர்கள், அவரை தொடர்ந்து முன்னாள் நகரசபையினுடைய உறுப்பினராக இருந்த அண்ணன் வில்சன் அவர்கள் கையொப்பமிட்டு இந்த இயக்கத்தை துவக்கி வைக்கிறார். பேரு, ஏரியா, மொபைல் நம்பர், சிக்னேச்சர், ஏரியா மொபைல் நம்பர், நில்லுங்க.